ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வரை எபிசோடில் சேரன் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்னடா நடந்துட்டுருக்குங்க, நீங்கள் என்னடனா இப்படி வந்து நிற்கிறீங்க, இன்னும் நிலாவும் சொல்லணும், இன்னும் ஆளே வரலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காலையில் என்னடனா அப்பா போயிட்டு வீட்டு கேட்டு கதவை உடைக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஆனால் அத்தை வந்து தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க. மறுபடியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டி விட்டாங்க. நான் தான் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அப்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். எதுக்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அமைதியவே இருக்க மாட்டீங்களா? என்ன நடக்குமோ அது நடந்தே தான் தீரும். நம்ம எதையும் மாற்ற முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு நம்ம பொறுமையாக இருக்கணும், அது நம்மளுடைய வீடுன்னு. நம்ம பொருந்து வளர்ந்தது ஆளானது எல்லாமே நம்ம அந்த வீட்டில் தானே. திடீர்னு வந்து அது நம்மளுடைய வீடில் நீங்களாம் வீட்டை விட்டு வெளியே போனால் எப்படி நான் போக முடியும்? அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் வீட்டை விட்டு வெளியே போயிட முடியாதுன்னு அவங்களுக்கு தான் புரியல, உங்களுக்கு மன புரியல. நீங்கள் அந்த வீட்டில் இத்தனை வருஷமாக இருந்திருப்பீங்க, நீங்கள் பொருந்தது வளர்ந்தது எங்களை ஆளாக்குனது எல்லாமே அந்த வீட்டில் தானே. எப்படின்னு அவ்வளோ ஈஸியாக வீட்டை விட்டு முடியும் அப்படின்ற மாதிரி பாண்டியும் பல்லவனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பெருசாக அந்த வீட்டு மேலே அவ்வளோ அபிப்பிராயம் கிடையாது. பார்க்குறவங்க எல்லாம் அந்த வீட்டை பற்றி தப்பாக மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வீடு நம்மளது இல்லைன்னு சொல்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, அந்த வீடு நமக்கு வந்துடாதான்னு இப்போ தோணிகிட்ருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு அது நம்மளுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டோடு வந்து நிற்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.